ஜெய் ஸ்ரீராம் கண்டேன் அயோத்தி ராமரை என்று இன்றைக்கி ராமர் தரிசனம் பார்த்தேன். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். 4 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்கிறதுனால 4மே தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஜென்ரல் தர்ஷன் டைரெக்டாக போகிறது ஓரளவுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர்லேயே பார்த்துட்டு வந்துட்டாங்க. எங்கேயும் நிற்கல், அப்படியே மூவிங் லைன் தான். ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தால் விஏபிஸ் வீல் சேரில் இருக்கிறவங்களாம் போகிற வழியாக விட்டாங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் டிக்கெட் அப்படி பார்த்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஊர் பக்கத்து கோயிலில் எப்படி நம்ம போவோமோ அதே மாதிரி தான் போனேன். யாருமே எதுவுமே கேட்கலான்னா நிறைய போலீஸ் இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது கோயில், ரொம்ப ரொம்ப அழகாக வேணா வேலைப்பாடுகளோடு செய்திருக்கிறாங்க. சிற்பங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இன்றைக்கி மூலவர் குழந்தை ராமர் குழந்தையாக இருக்கிறதுனால கையில் வில்லில் துளசி மாலை சாத்தியிருந்தாங்க. விலை உயர்ந்த அந்த நகைகள்லாம் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. நல்ல டெக்கரேஷன் அண்ட் நல்ல லைட்டிங்ஸ் இருந்ததுனால ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது. ஜென்ரல் தரிசனத்தில் போகிறப்போ நீங்கள் ரைட் சைட் லைனில் போகிற மாதிரி போனால் திருப்பதியில் அந்த மாதிரியே போனோம்னா லேடிஸை ஃபஸ்ட்டு விடுறாங்க அந்த லைனில். ஸோ கிட்ட பார்க்கலாம். இது விஐபி லைன் அப்படிங்கிறதுனால சிங்கிள் லைனாக பொறுமையாக பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த க்யூலேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் நான் ஜாயின் பண்ணி டோட்டலாக 5 டைம்ஸ் தரிசனம் பார்த்தேன். பிளாக்காக இல்லை டார்க் ப்ளூவான்னு தெரில வஸ்திரம், நின்ற திருக்கோலம், அவர் திருப்பாதத்தின் கீழே பரதன் லக்ஷ்மணர், பக்கத்தில் சீதாதேவியா என்னன்னு தெரியல. அண்ட் அச்சாமூர்த்திகள் மாலை துளசி மாலை சாத்தியிருந்தாங்க. நம்ம ஊரில் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் போர்ஷனாக சுவாமி தெரிவார் மூலவர். பட் இங்கே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்கிறதுனால அந்த ஃபுல் ஏரியாவும் பார்க்க முடியுது என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தரிசனம் பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி மொபைல் கேட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன். பட் நான் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா எனக்கு அந்த சைட் என்கிட்ட கேட்டாங்க தான் மொபைல் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு. நான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டும் போகல. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்படியே ஜஸ்ட்டு நின்றுட்டே இருந்தேன். அந்த கோயிலெலாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உடுப்பி மட்சார்பா பல்லக்கி உற்சவம் செய்தாங்க. அவ்வளோ பெரிய கோயில் ஃபுல்லாக சுற்றி வீதி உலா ராமர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. உற்சவமூர்த்தியான ராமர் கையில் வில்லு இருந்தது. அப்படி வீதி உலா வந்து கர்ப்பகிரகத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஸோ கிட்ட பார்த்தேன். சுற்றிலும் ஜெய் 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 ஜெயின்னு இருக்குது. அண்ட் பெரிய கோயில், கிட்ட நிறைய கோயில்கள் இருக்குது. தசரதன் மஹால் அதெல்லாம் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் நல்ல க்ரௌட். ஸோ லைட்டாக மழை வர்ற மாதிரி இருந்ததுனால அகெயின் டென்ட் சிட்டி அங்கேருந்து வரணும், அதனால் பஸ் பிடிச்சி நான் வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்தார் இன்றைக்கி குழந்தை ராமர். எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது அங்கே இருந்ததே. நான் எப்படி இது நமக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே கோயில்லையே உட்காந்துருந்தேன். அந்த மார்பிள் போட்டிருந்தாங்க படி எல்லாமே. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். பெருசாக யாரும் போகணும்லாம் சொல்லலை, என்ன இதுன்னு கூட கேட்கல. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக லக்கேஜ் லாக்கர்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு தரிசனம் நாளைக்கும் புக் பண்ணியிருக்கேன். அண்டு ஒரு சில ஆரத்திகள்லாம் இருக்குது, அதுவும் பார்த்துட்டு நாளைக்கு நைட் கிளம்பிடுறோம். மற்ற கோயில்கள்லாம் இருக்குது, அதுவும் பார்க்கணும் நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக. ஒரு சார் சொல்லியிருந்தாங்க நிறைய ஸ்ட்ரீட்ஸில் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி ரொம்ப நடந்துட்டேன் ஃபுல்லாக சுற்றி. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.